தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. கொண்டாடுமாக இறைவா, உடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். நாங்கள் மீது கொண்டிருக்கிற பேர் அன்பின் அடையாளமாக, நாங்கள் மீது கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையின் அடையாளமாக, உடைய திருப்பெயருக்கு சாட்சியாக நாங்கள் அமைத்திருக்கிற இந்த புதிய மணி கோபுரத்தையும் கொடிமரத்தையும் ஆஸ்வதித்து புனிதப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கொடிமரத்தில் ஏற்றப்படக்கூடிய கொடியையும் ஆஸ்வதியும் ஆண்டுகிறேன். இந்த கொடி உயர்வது போல எங்கள் வாழும் என்னாலும் உம்மை நோக்கி, மேலானதை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி இருக்க எங்களுக்கு அருள்தார். இத்திருநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எங்கள் மீட்பராம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து வழியாகவே இந்த எல்லா அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்ளுமாறு கிருபையும் ஆஸ்வதித்து புனிதப்படுத்தியர்களும் ஆண்டவரே, புனிதர்களது அருள் துணையால் அவர்களை எடுத்துக்காட்டான புனித வாழ்வால் உடைய பிள்ளைகள் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வில் என்னால் வேரூன்றி வளர செய்தலும் அத்தனையும் நீரெங்களுக்கு கொடுத்த கொடையே அதை மீண்டும் மக்கள் காணிக்கையால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இவற்றை ஆசீர்வதித்தவர்களும் எங்களையும் ஆசீர்வதித்தவர்களும் உடைய வியத்தது அருள் பராமரிப்பில் நாளும் எங்களை காத்துள்ளோம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். எங்களுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் இந்த புதிய மணிக்கூண்டையும் குடிமரத்தையும் இத்திருக்கொடியையும் இந்த கிருபையையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. பாதைகளை ஏற்படுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அமைதியாக இருங்கள். இப்பொழுது ஆயரவர்கள் கொடி ஏற்றுகிறார்கள். அனைவரும் கொடி மரத்தில் பக்தியோடு கொடி ஏற்றுகின்ற நிகழ்வில் கலந்து கொள்வோம். அமைதியாக இருங்கள். இப்பொழுது புதிய ஆலயத்தை விற்பனைக்கு 1000 ரூபாய் திறந்து வைக்கிறார்.
தகுதியோடு பங்கெடுக்கும் விதமாக கடவுள் அதையும் ஆசைய வேண்டும். உங்கள் பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றி மகிழ்ச்சி குரல் உழைக்கிறது. ஆண்டவர் வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவர் பரிந்துரைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் கடவுளை உம்மை புகழ்ந்தேற்றுகிறேன். என்னும் வாழ்க்கை இல்லாத இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உமது அருள் பராமரிப்பில் வாழ்கிற பிள்ளைகள் நாங்கள் எங்கள் நன்றியின் அடையாளமாக உடைய திருப்பெயரின் மகிமைக்காக புதிதாக கட்டியிருக்கிறேன் அன்பு பாதுகாப்பு இந்த உலக ரட்சகரின் ஆலயத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க கூடி வந்திருக்கிறோம். உடைய திருப்பெயரால் கூடி வந்திருக்கிற நாங்கள் உம்மை போற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியாரின் பிரசனம் என்னாலும் இந்த ஆலயத்தை நிரப்பியிருக்க வேண்டுமாய் சொல்கிறோம். உடைய உயிருள்ள வார்த்தை வல்லமையோடு அறிவிக்கப்படவும், அருள் அடையாள கொண்டாட்ட நம்பிக்கையோடு கொண்டாடப்படவும், உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று கூடி வந்து நமக்கு நன்றி செலுத்தி கொண்டாடவும் இந்த ஆலயத்தை எல்லாமே புரிதப்படுத்துவீர்களாம். கூடி வருகிற போதெல்லாம் எங்கள் ஆண்டவரே செய்களோடு இருப்பதை நாங்கள் உணர செய்துள்ளேன். தம் பெயரால் கூடியிருக்கும் நடுவில் தாம் இருப்பதாக அவரை எங்களுக்கு காரணம் உலக மீட்பரான அவர்தாமே என்னால் எங்களோடு தங்களை ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் எங்களுக்காக பரிந்து பேசி அருளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என சொல்கிறோம். இடத்தில் கூடி வருகிற நாங்கள் உடைய அருள் பிரசனத்தில் ஒரு ஆசையை பெற்று அது திருவள்ளப்படி வாழ்கிற ஆற்றல் தருமா. உம்மோடு தூய ஆவியாரை வந்திருப்பில் இறைவனாய் என்னென்று வாழ்ந்த ஆட்சி செய்த எங்கள் ஆண்டுகளும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். என்னுடைய விருந்தில் எங்கள் தந்தையே, எங்கள்
சபைகளும் ஆயிரம் சென்று திருப்பதி வர பாதை இருக்கும். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சௌரியா பட்டணத்தில் இன்றைக்கு ஒரு பொன்னான நாள், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்ற ஒரு மகத்தான நாள். நம்முடைய பாதுகாவலர் உலக இரட்சகருக்கு ஒரு புதிய ஆலயம் ஒன்று எழும்பி அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது. இக்காரியம் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. ஆண்டவரே கட்டவில்லை என்று சொன்னால் வேறு யாரால் கட்டி முடிக்க முடியும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருடைய பேரையும் புகழையும் சாற்றுவதற்காகவே இவ்வாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பேரும் புகழும் இக்காலயம் கட்டுவதிலிருந்து இந்நாள் வரை ஆண்டவருடைய செயல்களை அணிதினமும் கண்டுகளித்திருக்கின்றார்கள் எம் மக்கள். இந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஆசை வந்த பொழுது, எங்களுடைய பழைய ஆலயம் இப்படி இருக்கிறதே, என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது, அதை கட்டி முடிக்க தேவையான பொருளாதாரமும் அதுவும் அந்த இடம் ஏற்றது அல்ல, ஒரு புதிய இடத்திலே ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண முன்னெடுப்பை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் பணியாளர் செங்கோல் அவர்கள் சொல்ல, இந்த இறைமக்கள் ஏற்றுக்கொண்டு மிக அருமையான ஒரு கருத்து எண்ணம் என்ற சிந்தனையோடு இந்த இடத்தை வாங்கி மிக அருமையாக அமைத்து இந்த ஆலயமும் அழகுற அமைத்திருக்கின்றார்கள். இது இறைவனால் நிகழ்ந்துள்ளது என்று நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு காரியம் நடைபெறுகின்ற பொழுது இறை முன்னெடுப்பு எந்நாளும் இருந்திருக்கிறது என்பதனை நம்மால் உணர முடிகிறது. அதுவும் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆலயம், அந்த கொடிமரம், மணிகோண்டு, கெபி, இந்த இடத்தை சார்ந்த இந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே மதிப்பீடு செய்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேலாக இவர்கள் வசூல் செய்து செலவு செய்திருக்கின்றார்கள்.
எனவே இவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுவது மட்டுமல்ல, இறை அனுபவத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். இறைவன் காரியத்தை நடத்துகின்ற பொழுது நம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாட்சியாகவே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு ஏற்ற துணையாக நம்முடைய பாதுகாவலர் உலக இரட்சகர் இருந்திருக்கின்றார். அவருடைய தூதர்களும் அவர்களுடைய புனிதர்களும் நமக்கு துணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு துணையாகத்தான் நம்முடைய இறை மக்கள் அனைவருமே ஒரே சமூகமாக கூடி இதை முடித்தாக வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டிருக்கின்றார்கள். எனவே எல்லாம் இறைவன் செயல் என்ற உணர்வோடு இதற்கு அனுமதி கொடுத்து மிக அற்புதமாக நம்மை வழிநடத்திய நம்முடைய ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களை வருக வருக என்று இந்த நேரத்திலே வரவேற்போம். அவரோடு இணைந்து இந்த புனிதம் செய்கின்ற இந்த சடங்குகளை, இந்த திருப்பலியிலே நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். நாங்களும் ஜெபிப்போம். எங்களுடைய ஜெப உதவி உங்களுக்கு தேவை என்ற உணர்வோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அருள் சகோதரிகள் உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த நேரத்திலே வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே நன்றி உணர்வோடு நம்முடைய ஆயரோடு இணைந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடையதாக அமைய நாம் செய்த குற்றங்குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பும் மன்றாடும். மக்கள் அப்படி அமரவும் அருள் தந்தையர்கள் மட்டும் எழுந்திருப்பார்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆ
என்றென்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, இந்த இல்லத்தின் மீது மதருளை நிறைவாக பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இங்கு ஒன்று கூடி வந்து உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் உமது அருளுதவே தாராளமாய் தந்து உமது அருள்வாக்கு அருள் அடையாளங்கள் இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களையும் உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய ஆவியார் வாழும் ஆலயம் நமது உடல். நம்முள் வாழ்கின்ற ஆவியானவரின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வது நம் கடமை. கடவுளின் திருவுளப்படி வாழ வேண்டுமானால் ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு நம்மை அனுமதிக்க வேண்டும். ஆவியின் குரலுக்கும் தூண்டுதலுக்கும் செவிமடுத்து செயல்பட்ட திருத்தூதர்களின் செயல்பாடுகளை வாசிக்க கேட்போம். ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள், நாமும் ஆவியால் இயக்கப்பட வரம் கேட்போம். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவனின் திரு வார்த்தைகள் 15-17 மற்றும் 20-26 இறுதியாக. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னறித்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் மாற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூத பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்துதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. படைகளின் ஆண்டவரே, உமது இல்ல
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். எனவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, பெருமகிழ்வோடு ஆனந்த மனநிலையில் கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த அழகிய ஆலயத்தை கடவுளுக்கென ஏற்படுத்தி அதை கடவுளுக்கே காணிக்கையாக அர்ப்பணிக்கிற நாளில் கடவுளுடைய பிள்ளைகளாக நற்செய்தியில் கேட்டது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நண்பர்களாக நாம் அனைவரும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த காரியம் கடவுளால் நிறைவேறி இருக்கிற என்பதை என்னுடைய பங்கு தந்தையின் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டு சொன்னார். அத்தனையும் கடவுளுடைய அருள். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே அவரால் என்று புனித பவுலடியாரை போல உணர்வோமெனில் நாமும் உணர்வோம், இந்த ஆலயம் அமைந்ததும் கூட கடவுளது அருளே என்று. ஆக இந்த புதிய ஆலயம் அமைந்தது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. மேலே சவரியார் பட்டணம் கிராமம் என்று சொல்லக்கூடாது, பட்டணம் என்று சொல்ல வேண்டும். பட்டணமே பெரும் மகிழ்வோடு இருக்கிறது. நான் பிறந்த ஊரில் பட்டணத்துக்கு போகிறேன்னா திருச்சி நகரத்துக்கு போவதாக அர்த்தப்படும். இங்கே அந்த காலத்திலேயே பட்டணம்னு பெயர் வைத்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளது அருளும் ஆசையும் இன்னும் பல நூறு மடங்கு பெருகி மக்கள் எல்லோரையும் நிரம்ப ஆசிர்வதிக்க வேண்டும். அந்த ஆசிர்வாதத்தின் பெரும் அடையாளமாய் இந்த ஆலயம் எந்நாளும் திகழ எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். அதிலும் உங்களது கடின உழைப்பில் உங்களது பங்களிப்பில் பங்கேற்பில் இந்த ஆலயம் எழுந்திருக்கிறது என்பது எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. மனநிறைவு. மறைமாவட்டம் மிக சொற்ப தொகை தான் கொடுத்தது. ஏனெனில் நீங்கள் பட்டணத்துக்காரர்கள் என்பதால், நீங்களே செய்து கொள்வீர்கள் என்பதால். அதனால் மிக சிறப்பாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். வார்த்தை மனுவானா நம்மிடையே குடிகொண்டார் என்று. அது வெறும் வாக்கியம் அல்ல,
அல்லது யோவானின் வாய்ச்சவடால் அல்ல, கடவுளின் வாய்ச்சவடால் கூட அல்ல. அதுதான் உண்மை. அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், எந்நாளும் குடியிருக்கிறார் என்பது உண்மை என்பதற்கான சான்று இந்த ஆலயங்கள் என்பதாக உணர்வேன். கடவுள் மனிதரிடையே குடிகொண்டிருக்கிறார். முந்தைய ஆங்கில மொழிபெயர்ப்பு சரியான அர்த்தத்தை கொடுப்பதாக பார்த்திருக்கிறேன். அண்ட் காட் மேட் இஸ் டென்ட் அமிட்ஸ் இஸ் பீப்புள் என்று. கூடாரம் அமைத்து குடியிருக்கிற மக்களுக்கு மத்தியில் கடவுளும் ஒரு கூடாரம் அமைத்து குடியிருக்கிறார். அந்த கடவுளின் கூடாரம் இந்த கோயில். நம்முடைய வீடுகளெல்லாம் நம்முடைய கூடாரங்கள். ஆக நாம் குடியிருக்கிற நமது ஊருக்கு மத்தியில் கடவுளும் குடியிருக்கிறார். அதுவே கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான நம்பிக்கை என்பதாக உணர்வேன். பிற சமயங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மிக அடிப்படையான ஒரு வேறுபாடு என்று சொல்வீர்களானால் நான் அதைத்தான் சொல்லுவேன். எல்லா சமயங்களும் கடவுளை அடைவதற்கான பாதையாக அமைகிற போது கிறிஸ்தவ சமயம் மட்டுமே கடவுள் மனிதரை தேடி வந்த பாதையாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த கடவுள் நம்மை தேடி வந்தார், அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய திருநாளாக இந்த ஆலய அர்ச்சிப்பு திருநாள் அமைவதாகவே நான் உணர்கிறேன். அதிலும் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற திருநாள் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும் என்பதற்காகவே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டாட போகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர் காலம் தொட்டு 40ஆம் நாள் திருநாளாக இந்த வியாழக்கிழமை அந்த திருநாளை கொண்டாடி வந்திருக்கிறார்கள். இயேசுவின் உயிர்ப்பின் 40ஆம் நாள் என்று இயேசுவின் விண்ணேற்ற திருநாள். ஆக அந்த இயேசு ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வேன். நேற்றுக்கூட வீரக்குறிச்சியில் 40ஆம் நாள் திருநாள் என்பதால் சொல்லி கொண்டிருந்தேன். திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரம் 9வது இறைவாத்தில் வாசிக்கிறோம். இவ்வாறு அவர்களோடு பேசி கொண்டிருந்த போதே அவர் விண்ணேற்றம் அடைந்த கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்தார் என்று இருக்கிறது. நேற்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்துடைய பகுதி இவ்வாறு இருந்தது. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை, இதோ உலக முடிவரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். மக்களை பார்த்து கேட்டேன், 2 வாக்கியங்களும் ஒன்றுக்கொன்று முரணா, மாற்று கருத்தை சொல்லுகிறதா? இல்லை. தந்தையாம் கடவுளின் வலப்புறம் அமர்ந்த இயேசுவை போலவே அவரை நம்பியிருக்கிற நாமும் அவர் வழியாக நம் ஆண்டவர் இயேசுவில் தன்னை வெளிப்படுத்திய அந்த கடவுளின் வலப்பக்கம் அமர்வோம் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை, நிலை வாழ்வின் மீதான நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய திருநாள் இயேசுவின் விண்ணேற்பு திருநாள் என்று. ஆக நம்மிடையே வாழுகிற அந்த இயேசாண்டவர் நம்மை விட்டு விலகிச் செல்லவில்லை, அவர் எந்நாளும் நம்மோடு வாழுகிறார் என்பதே நமது நம்பிக்கை. ஏனெனில் அந்த கடவுளின் பெயரே அதுதான். இயேசுவின் பெயர் என்ன? இம்மானுவேல். அப்படித்தான் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 22, 23 இறைவார்த்தை, இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். கடவுள் நம்மோடு இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். முன்னுரையில் சகோதரி அருமையாக சொன்னார்கள். பீட ஆலயத்தின் முகப்பில் நம் ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் நாளையும் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆக உலக மீட்பராக, உலக இரட்சகராக நம் ஆண்டவர் இயேசு எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பது நமது நம்பிக்கை. ஏனெனில் அவரது பெயரே இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று. தந்தையாம் கடவுளின் பெயரும் அதுவாகவே இருக்கிறது. விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். எகிப்துக்கு போ, என் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடு என்று சொன்ன கடவுளிடம், யாவை கடவுளிடம் மோசே கேட்பார். சரி போகிறேன், பார்வோனிடம் பேசுகிறேன், யார் உன்னை அனுப்பினார், உன்னை அனுப்பிய கடவுள் பெயர் என்ன என்று கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட மோசேவுக்கு கடவுள் சொல்லுவார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே உம்மிடம் அனுப்பினார் என சொல். கடவுளின் பெயரே இருக்கின்றவராக இருக்கின்றவர். இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவராக இருக்கிறவர், அவரது பெயரே அதுதானாக. இருக்கிறவரையே நாம் கடவுளாக கொண்டிருக்கிறோம், வாழுகிறவரையே கடவுளாக கொண்டிருக்கிறோம். யோவான் நற்செய்தி 14:19 வாசிக்கிறோம், நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நாம் நம்பியிருக்கிற கடவுள் வாழுகிற கடவுளாக இருப்பதால் நாமும் வாழ்ந்திருப்போம் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். ஏனெனில் அவர் வாழுகிற கடவுள், அவரது பெயரே அதுவாகத்தான் இருக்கிறது. அதே போல யோவான் நற்செய்தி 14:16 வாசிப்போம், தூய ஆவியாரின் பெயர் என்ன என்று இயேசுவை வெளிப்படுத்துவார். உங்களோடு என்று இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். தூய ஆவியாரின் பெயரே துணையாளர். ஆங்கிலத்தில் மிக நேர்த்தியாகவே மொழிபெயர்த்திருக்கிறார்கள், இஸ் அ ஹெல்ப்பர் என்று. துணையாளர், உதவியாளர். நீங்கள் இருக்கிற இடத்தில் அவர் இருப்பார்.
உங்களை தாண்டியவருக்கு வேறு வேலை எதுவும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் உதவியாளர் இருப்பார். நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த உதவியாளர் உங்களுக்கு துணை வருகிறார். கடவுளுடைய வேறே துணையாளர். வேறு எந்த சமயமாவது கடவுளை அப்படி சொல்லுமா? எங்கோ ஒய்யாரத்தில் உட்கார்ந்திருக்கிற கடவுளை பற்றி பேசும். உங்களோடு இருக்கிறவராக, உங்களுக்கு துணை இருக்கிறவராக, தமது அருளால் உங்களை நிரப்பி காக்கிறவராக, தீமையிலிருந்து விடுவித்து காக்கிறவராக, உங்களுக்கு புதிய பாதையை காட்டுகிறவராக, உங்களுக்கு துணையாளராக அந்த கடவுளை அடையாளப்படுத்துவது கிறிஸ்தவம். அதனுடைய வெளிப்பாடு, அந்த பெரும் உண்மையின் அடையாளம் இந்த ஆலயம் என்பதாக உணர்வோம் பிரியமானவர்களே. ஆக இயேசாண்டவர் இன்றும் நம்மோடு இருக்கிறார். இந்த ஆலயத்தில் அவர் குடியிருக்க போகிறார். அதை எப்படி உணரப்போகிறோம்? நமக்கு இந்த ஆலயத்தில் அறிவிக்கப்படக்கூடிய வார்த்தையில் அந்த இயேசு ஆண்டவர் இருக்கிறார் என்று. ஏனெனில் நமக்கு அறிவிக்கப்படுகிற வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் மிகுந்த வார்த்தை. நமக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையே நம் ஆண்டவர் இயேசு என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 1 வாக்கியத்தில் அதன் ஆசிரியர் சொல்லுவார், முற்காலத்தில் பல வகைகளில் நமது முன்னோரோடு பல விதங்களில் பேசிய கடவுள் நாம் வாழுகிற இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாகவே பேசியிருக்கிறார். ஆக நம் ஆண்டவர் இயேசுவே கடவுள் நம்மோடு பேசிய அந்த வார்த்தை. ஆகவே தான் இயேசுவை கடவுளின் வார்த்தை என்று சொல்லுகிறோம். தூய ஆவியாரை கடவுளின் ஞானம் என்று சொல்லுகிறோம். நமக்கு அறிவிக்கப்பட்ட கடவுளின் வார்த்தை நம் ஆண்டவர் இயேசுவே. அவரையே நமது பாதுகாவலராக இந்த ஆலயத்திற்கு கொண்டிருக்கிறோம். ஆக வார்த்தையான அந்த இயேசு ஆண்டவர் இந்த ஆலயத்தில் எந்நாளும் நம்மோடு இருப்பார் பிரியமானவர்களே. அந்த வார்த்தை நமக்கு அறிவிக்கப்படுகிற போதெல்லாம், அந்த இறை வார்த்தையை நாம் காது கொடுத்து கேட்கிற போதெல்லாம் அந்த இயேசு ஆண்டவர் உடனிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இது வெறும் வார்த்தை அல்ல, நமது வாழ்வுக்கான பாதையாகவே மாறிப்போகிற வார்த்தை என்பதை நாம் உணர வேண்டும். ஏனெனில் நமது வாழ்வும் வழியும் அதன் உண்மையுமாக இந்த இயேசு ஆண்டவர் அந்த உலக ரட்சகர் இருக்கிறார் என்று உணர்ந்து, அவரது வார்த்தையே எங்கள் வாழ்வுக்கான பாதை என்று உணர்ந்து அந்த பாதையில் நடப்பதற்கான ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக இங்கு கொண்டாடப்படக்கூடிய, வாரந்தோறும் வியாழக்கிழமை கொண்டாடப்படக்கூடிய திருப்பலியாக இருக்கட்டும், அல்லது நாம் இங்கு கொண்டாடக்கூடிய திருமுழுக்கு அல்லது திருமணம் போன்ற அருள் அடையாளங்களாக இருக்கட்டும், இந்த அருள் அடையாளங்களிலெல்லாம் அந்த இயேசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மில் பிரசன்னமாகி இருக்கிறார். தம்முடைய அருள் பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிற அந்த கடவுளது அருளும் ஆசி நமக்கு இந்த ஆலயத்தில், இந்த திருப்பீடத்திலிருந்து நிரம்ப கிடைக்கப் போகிறது பிரியமானவர்களே. ஆக ஒவ்வொரு முறையும் திருப்பலி கொண்டாடுகிற போதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பை கொண்டாடுகிறோம், அவரை இறப்பை கொண்டாடுகிறோம், உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். அந்த கிறிஸ்துவில் நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை கொண்டாடி மகிழுகிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த அருள் அடையாள கொண்டாட்டங்கள் எல்லாம் அந்த இயேசு நம்மை விட்டு விலகி போகவில்லை. ஏனெனில் நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகிச் செல்வதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எப்போதும் எல்லாவுமாய் யாதுமாகி நின்று நம்மை காக்கிற கடவுளாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த ஆலயம் நமக்கு உணர்த்தி இருக்கும் பிரியமானவர்களே. ஆக அந்த இயேசு ஆண்டவரது பிள்ளைகளாய், அவரது சகோதர சகோதரிகளாய், அவரது நண்பர்களாய் வாழுகிற அந்த பெரும் பேறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மத்தியாவை திருத்தூதர்கள் ஒருவராக இருக்குமாறு கடவுள் அழைத்தார், அதே போல உங்களையும் என்னையும் அந்த கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையில் வாழ அழைப்பு விடுத்தார் அந்த கடவுள் தாமே என்று உணர வேண்டும். இந்த வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ நெறி என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய அழைப்பு, ஒரு பெரும் பேர். புனித பேதுரு சொல்லுவார், நீங்களோ தெரிந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மரபினர், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்று. ஆகவே நம்மை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்த அந்த கடவுளின் மாட்சியை எங்கும் பறைசாற்றுவது நமது கடமையாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆக அந்த இயேசு ஆண்டவரை, அந்த உலக இரட்சகரை போற்றி பெருமைப்படுத்துகிற நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த கடவுளுக்கு எந்நாளும் குரல் உயர்த்தி, நெஞ்சு உயர்த்தி, சான்று பகிர்ந்து வாழ நமக்கு கடமை இருக்கிறது. அத்தனைக்கு மேலாக பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ வாழ்வு ஒரு கொடை என்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவ வாழ்வு ஒரு கடமையும் கூட. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் கடைசி வாக்கியமாக வாசிக்க கேட்டோம், நான் உங்களை அன்பு செய்தது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற புதிய கட்டளையை கொடுக்கிறேன். ஆக கிறிஸ்தவ வாழ்வு அல்ல கிறிஸ்தவ மக்கள் இயக்கம் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கான வாழ்க்கை முறை ஒரே கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது. அந்த ஒரே கட்டளை,
நான் உங்களை அன்பு செய்தது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற அந்த கட்டளையில் இருக்கிறது. இதையே புதிய நெறி என்று பார்க்கிறோம், புதிய பாதை என்று பார்க்கிறோம். இந்த புதிய பாதையில் எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்க்கிறோம். ஆக நமக்கு அறிவிக்கப்படுகிற இறை வார்த்தையில் அந்த ஏசாண்டவர் இருப்பது போல, நாம் கொண்டாடக்கூடிய அருள் அடையாள கொண்டாட்டங்களில் அந்த ஏசாண்டவர் இருப்பது போல, நம்மை சுற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியிலும் அந்த ஏசாண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே. ஆக கிறிஸ்துவம் என்றாலே கடவுளை அன்பு செய்வதும் அடுத்திருப்பவரை அன்பு செய்வதும். எப்படி கடவுளை அன்பு செய்ய போகிறோம்? விவிலியம் சொல்லுகிறது, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். அடுத்திருப்பவரை எப்படி அன்பு செய்ய வேண்டுமாம்? உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டுமாம். கடவுளையும் அடுத்திருக்கிற மனிதரையும் ஒரு சேர அன்பு செய்து வாழக்கூடிய அந்த புதிய பாதை, அந்த புதிய நெறி கிறிஸ்துவம் என்பதை உணர்கிற போது இது அடிப்படையில் அன்பு மிகுந்த வாழ்க்கை என்பதை நாம் உணர்வோம் பிரியமானவர்களே. மீண்டும் சொல்லுகிறேன், அறிவிக்கப்படுகிற இறைவார்த்தையில் இருக்கிற இயேசு ஆண்டவர், கொண்டாடப்படக்கூடிய அருள் அடையாள கொண்டாட்டங்களில் உடனிருக்கிற இயேசு ஆண்டவர் எல்லா மனிதரிலும் உடன் இருக்கிறார், இயற்கை முழுவதிலும் உடன் இருக்கிறார், இந்த எல்லா உயிர்களிலும் உடன் இருக்கிறார் என்பதை உணர்கிற போதுதான் மானுட வாழ்க்கை என்றால் கடவுளும் நானும், மானுட வாழ்க்கை என்றால் நானும் என் அயலாரும், மானுட வாழ்க்கை என்றால் நானும் இந்த இயற்கையும் பிற உயிர்களும் என்று இயைந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை என்பதை நாம் உணர முடியும் பிரியமானவர்களே. அந்த கிறிஸ்துவ வாழ்வில் உங்களை பண்படுத்தி இறை நம்பிக்கையில் உங்களை வளர்த்தெடுத்து உங்களை சமூகத்தில் ஊக்கமுள்ள மக்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய கடவுளின் இல்லமாக இந்த ஆலயம் திகழட்டும். கடவுளது அருள் எந்நாளும் இங்கு நிறைந்திருக்கட்டும். இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அந்த கடவுள் செவிமடுக்கட்டும். இயேசு சொல்லுவார், நீங்கள் என் பெயரால் கேட்கிற அத்தனைக்கும் அந்த கடவுள் செவிமடுப்பார். ஆகவேத்தான் திரு அவை தன்னுடைய எல்லா மன்றாட்டுக்களையும் கிறிஸ்து வழியாகவே ஏறெடுக்கிறது. புனிதர்களது பரிந்துரை இருக்கிறது, உண்மைதான், வேண்டுதல் இருக்கிறது. ஆனால் எல்லா ஜெபங்களும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே ஏறெடுக்கிறோம். அந்த கடவுள் அவற்றுக்கெல்லாம் செவிமடுக்கிறார். வழக்கமாக கோயில்கள் எல்லாம் புனிதர்களது பெயரிலோ அன்னை மரியாவின் பெயரிலோ இருக்கிற போது இந்த ஆலயத்தின் சிறப்பு உலக மீட்பராம் கிறிஸ்துவின் பெயரிலேயே இருக்கிறது. அவரையே நமது பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம், நம் கடவுளையே நமது பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உலக மீட்பரின் அருளும் ஆசையும் எந்நாளும் உங்களுக்கு கிடைப்பதாக. அந்த கடவுளது அருளில் எல்லா மாந்தரையும் கடவுளையும் ஒரு சேர அன்பு செய்து வாழக்கூடிய இறை மக்களாக எந்நாளும் மகிழ்ந்து மனம் நிறைந்து வாழ இறைவன் உங்களை தம் ஆசியால் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவா அன்புருவே எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவா அன்புருவே எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தி அறிவிப்பவரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. அன்பு இயேசுவே, உம் பணிபுரிய நீர் தேர்ந்து கொண்ட எம் திரு அவை தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல உடலுள்ள சுகத்தையும் மன வலிமையை தந்து பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டினை போன்று மன உறுதியோடு உம்மை பின்தொடரவும் நற்செய்தியை அறிவிக்கவும் உம் அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குருவே எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆலயம் தொழுவது சாலவும் ஒன்று என்று ஔவையார் கொற்றை வேந்தனில் கூறுகிறார். அப்பா இயேசுவே,
உம்மை போற்றவும் புகழவும் ஒன்றாய் ஒரே கொடையின் கீழ் வாழவும் நாங்கள் எழுப்பியுள்ள இந்த ஆலயத்தையும் எங்களையும் புனிதப்படுத்துவதற்காக நன்றி கூறுகிறோம். அப்பா இயேசுவே, இவ்வாலயத்திற்கு வந்து போகின்ற அனைத்து உள்ளங்களும் உம் அருளையும் ஆசிரையும் அமைதியையும் வாழ்வில் பெற்று வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ உம் ஆசீர் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன்புருவே, எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அன்பான இயேசுவே, உம் இல்லம் நாடி ஆர்வத்தோடு வந்துள்ள இறை சமூகத்தை கண்ணோக்கி பாரும். இன்று உள்ள ஆர்வம் என்றும் தனியாது. ஒவ்வொரு நாளும் உம்மை நாடி ஒருங்கிணைந்து அன்பின் சமூகமாய் வாழ உம் ஆசீர் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன்புருவே, எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வாழ்வளிக்கும் இயேசுவே, நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா அரும் செயல்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். உம் வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் எண்ணி பெருமைப்படுத்துகிறோம். புனித பவுலை போன்று எச்சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலகாது பிரியாது உம் வியத்தகு செயல்களை பிறருக்கு அறிவித்து உம் அன்பு பிள்ளைகளாக வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன்புருவே, எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவோர். அப்பா இயேசுவே, உன் பிள்ளைகளாகிய நாங்கள் உன் பெயரை வாயார அறிக்கையிட்டு வளம் பெற்று இவ்வூரில் வாழ்கின்ற பிற மத உள்ளங்களோடு ஒருங்கிணைந்து விட்டு கொடுத்து உன் அன்பை பகிர்ந்து உன் பிள்ளைகள் என்பதை மெய்ப்பித்து வாழ நல்ல மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவன்புருவே, எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். உழைப்பு உன்னதமானது என்று குடும்பத்தோடு உழைத்து உன்னத வாழ்வை மேற்கொண்ட இயேசுவே, காலை முதல் மாலை வரை உடல்களையே எருகலாக்கி உழைத்து வரும் எம் மக்களின் உழைப்பிற்கு நல்ல விளைச்சலை தரவும் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றங்களைக் கண்டு மகிழ்ந்து குடும்பமாய் உம்மை புகழ நல்ல சூழல்களை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவன்புருவே, எம் மன்றாட்டை கேட்டருளும், எம் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த அருமையான ஆலயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லி செபிப்போம். இறைவன் நம் ஊர் முழுவதையும் நிரம்ப ஆசிர்வதிக்க வேண்டும், ஆசையால் நிரப்ப வேண்டும். நம்முடைய ஊர் மக்கள் எல்லோரையும், நம்முடைய பங்கு மக்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என செபிப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த இயேசு ஆண்டவருக்கு, உலக மீட்பருக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நம்முடைய தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், உறவுக்காரர்கள், நம்முடைய கணவன் மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், நோயாளிகள், நம்முடைய அன்பு இளைஞர்கள், நம் அன்பு இளம் பெண்கள், படிக்கிற பிள்ளைகள் என எல்லோரையும் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். மன்றாட்டில் மன்றாடியது போல உழைக்கும் மக்களாக இருக்கிறோம், கடினமாக உழைக்கிற மக்களாக இருக்கிறோம். உழைப்புக்கான உடல் ஊக்கம், உள்ள தூக்கம், உழைப்புக்கான வாய்ப்பு, உழைப்புக்கான பலன் தந்து அந்த கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என செபிப்போம். தீமை அனைத்திலிருந்தும், தீமையின் எல்லா சோதனைகளிலிருந்தும் விடுதலை பெற்ற மக்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகுந்த மனநிறைவோடு வாழுகிற பேறு வேண்டும் என்று செபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் எல்லோருக்கும் நல்ல உடல் சுகம், குடும்பத்தில் ஒற்றுமை, சமாதானம் வேண்டும் என செபிப்போம். நம் பிள்ளைகளது நல்ல தரமான கல்வி, கல்வியால் வரக்கூடிய சமூக மேன்மை, பொருளாதார வளர்ச்சி என அந்த கடவுளால் இன்னும் அதிகமாக ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என செபிப்போம்.
இந்த ஆலயம் அழகுற கட்டி எழுப்பப்பட உழைத்தவர்கள், தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தவர்கள், எதற்காக மன்றாடி நின்றவர்கள் என எல்லோருக்காக ஜெபிப்போம். இந்த பணிக்கு அடித்தளமிட்ட நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்த பணிகளை நிறைவு செய்திருக்க இப்போதைய பங்கு தந்தை என எல்லோருக்காக ஜெபிப்போம். இவர்களது நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிப்போம். இவர்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் இறைவனவர்களுக்கு துணை இருந்து வழி நடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இந்த நாளில் வந்திருந்து நம்மளது மகிழ்ச்சியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபிக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் தந்தையர்கள், நம்முடைய மறை மாவட்ட அருள் தந்தையர்கள், துறவர தந்தையர்கள் என எல்லோருக்காக ஜெபிப்போம். மண்ணின் மைந்தர்களான அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். எத்தனையோ ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத கிருபைகள், தம்முடைய அருளால் அந்த கடவுள் தாமே நம்மை தாங்கி நிற்கிறார் என உணர்ந்த அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் எல்லா நன்றிகளையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவோடே சேர்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எல்லா ஜபங்களையும் கூட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜபம் கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய உலக மீட்பராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். பார்ந்தவர்களே, நமது ஆலயத்தின் இந்த பீடமே இந்த ஆலயத்தின் மையமாக இருக்கிறது. அருள் அடையாள கொண்டாட்டங்கள் நிறைவேற இருக்கிற இந்த ஆலய பலிபீடத்தை அந்த இறைவன் தாமே புனிதப்படுத்த வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அனைத்தையும் புனிதப்படுத்தும் இறைவா, உம்மை ஏற்றி போற்றுகிறோம். ஒப்பற்றமது அன்பின் அருள் அடையாளத்தால் பல்வேறு முன் அடையாளங்கள் முடிவுற்று திருப்பீடத்தின் மறைபொருள் கிறிஸ்துவில் நிறைவு பெற திருவிழமானீர். நோவாவின் பழியினை கனிவுடன் ஏற்று மனிதரோடு ஒரு அன்பின் உடன்படிக்கையை புதுப்பித்தீர். உமக்கு நன்றி. ஆபிரகாம், ஈசாக்கு, மோசே என்னும் உம் அடியார்கள் பழைய ஏற்பாட்டில் உமக்கு பீடம் எழுப்பி செம்மறியின் இரத்தத்தை அதன் மீது தெளித்தது புதிய ஏற்பாட்டில் சிலுவை பீடத்தின் முன் அடையாளமாயிற்று. இவை அனைத்தும் பாஸ்கா மறை நிகழ்ச்சியால் நிறைவாயிற்று. எங்கள் குருவும் பழிப்பொருளுமாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துதாமே தம்மை சிலுவை மரத்தில் தூய காணிக்கையாக தந்தையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால் பாவம் அனைத்தும் நீக்கப்பட்டது. இவ்வாறு கிறிஸ்துவின் பலிக்காக எக்காலத்திற்கும் நேர்ந்தளிக்கப்பெற்ற பீடமாகவும் மக்கள் தெய்வீக உணவால் ஊட்டம் பெறும் அடையாளமாயிற்று. இந்த பீடம் எங்களுக்கு கிறிஸ்துவின் அடையாளமாய் இருப்பதாக, இத்திருப்பீடம் திருநாள் திருவிருந்தின் இடமாக திகழ்வதாக, கிறிஸ்துவோடு விருந்துண்போர் மகிழ்ச்சியுடன் இங்கே விரைந்து வருவார்களாக, உமோடு நெருங்கிய உறவும் அமைதியும் கொண்டிருக்கிற ஏற்ற இடமாக தூய் ஆவியால் நிரப்ப பெற்று உமது பேரன்பில் வளர்வார்களாக. இத்திருப்பீடம் திரு அவையின் ஒற்றுமையும் மக்களுடைய சகோதர அன்பும் ஊற்றெடுக்கும் இடமாயிருப்பதாக, உம்மில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒன்றாய் கூடி ஒருவர் மீது ஒருவர் அன்புறவு பெறுவார்களாக. இத்திருப்பீடம் எங்கள் ஒற்றுமையின் மையமாக எந்நாளும் திகழ்வதாக. எம்மையும் இப்பீடத்தோடு ஆசிர்வதித்து எம்மை உமக்கேற்ற பழிப்பொருள்களாக மாற்றியருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
என்னை ஏற்றிடுவார். இருப்பதில் இன்பம் கொடுப்பதில் உண்டு, நீ இழந்தாய் நான் வாழவே. ஏற்பதில் இன்பம் எனக்கும் உண்டு, சாட்சியாய் நான் மாறவே. இழப்பதில் இன்பம் கொடுப்பதில் உண்டு, நீ இழந்தாய் நான் வாழவே. ஏற்பதில் இன்பம் எனக்கும் உண்டு, சாட்சியாய் நான் மாறவே. உருமாற்றும் அன்பே அன்பே, உருவாக்கும் அன்பே அன்பே. உருமாற்றும் அன்பே, உருவாக்கும் அன்பே, உம்மை போல் நானும் என்னை தருவேன், என்னை தருவேன். பலியாக என்னை நானும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவார். பலியாக என்னை நானும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் மாறுமேவும் திருவுடலாய், தூசியும் சாம்பல் ஆன என்னை மாற்றி நீர் உன்னுறவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் மாறுமேவும் திருவுடலாய், தூசியும் சாம்பல் ஆன என்னை மாற்றி நீர் உன்னுறவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவை மிகுந்த மகிழ்ச்சியோடு அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மது மக்கள் இங்கு நடைபெறும் அறை நிகழ்வுகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் கட்டி எழுப்பிய இந்த கோயிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்துக்கு உதவி புரிய நீர் ஒருபோதும்
தவறுவதில்லை. இந்த கோயிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் மறை நிகழ்வை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றீர். ஏனெனில் மது உயிருள்ள கோயிலாக எங்களை இங்கு கட்டி எழுப்புகின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமையடையும் வரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை பல்வேறு உறுப்புகளாலான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு உமது மாட்சியின் கோயிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திரு பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி மக்குப்பு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானிறிவார். உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் கவனிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் எங்களது பாதுகாவலராக இருக்கின்ற பங்கின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித யோசேப் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதி உடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. இக்கோயிலை உமக்கு நேர்ந்தளிக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவாய் செவிசாய் தரலும். இது உமது குடும்பத்துக்கு மீட்பு அளிக்கும் இல்லமாகவும் விண்ணக அருள் அடையாளங்களின் உறைவிடமாக அமைவதாக. இங்கு அமைதியின் நற்செய்தி முழங்குவதாக, தூய மறை நிகழ்வுகள் கொண்டாடப்படவனவாக்க. இவ்வாறு நம்பிக்கையாளர் வாழ்வளிக்கும் வாக்கினாலும் உமது அருளாலும் உருவாக்க பெற்று இவ்வுலக பயணத்தை முறையாக நடத்தி நிலையான நகரம் எருசலேமுக்கு வந்து சேர்வார்களாக. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறடிக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை
கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிரலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமானவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளவும். பிரமத சகோதர சகோதரிகள் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் அதை வாங்க முற்பட வேண்டாம். உங்களுக்காக சொர்க்கம் திறந்து உன்னை தந்த தேவாவா, என் உள்ளம் திறந்து உன்னை அழைத்தேன் வாவா. அழியா உறவாய் ஆன்ம உறவாய் வாவா, ஆதி வார்த்தையை அப்ப வடிவில் வாவா. இது வானக தந்தையின் விருந்து, நம் பாவம் போக்கும் மருந்து. இது வானக தந்தையின் விருந்து, நம் பாவம் போக்கும் மருந்து. அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அன்பின் விருந்திலே, அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அன்பின் விருந்திலே. ஆ ஆ ஆ ஆ. சொர்க்கம் திறந்த உன்னை தந்த தேவாவா, என் உள்ளம் திறந்து உன்னை அழைத்தேன் வாவா.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருப்பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் இப்புனித கோயிலிலுமை இடையராது வழிபடவும் உமது திருமுன் புனிதர் அனைவருடனும் உம்மை மாட்சிப்படுத்தவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று இக்கோயிலின் நேர்ந்தளிப்பு திருநாளில் உங்களை ஒன்று சேர்த்திருக்கிற விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவராக இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை நிறைவாக பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் திருமகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் தாமே உங்களை தமது கோயிலாகவும் தூய் ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அப்படி அமர்வோம். ஒரு சிலர்களே, மிக அருமையான ஆலய மந்திரிப்பு புனிதம் செய்துகின்ற இந்த திரு நிகழ்வுகளை நடத்தி தர வேண்டும் என்று நம்முடைய ஆயர் அவர்களிடம் கேட்டபொழுது, கண்டிப்பாக வருகிறேன், வந்து புனிதம் செய்து திறந்து வைக்கிறேன் என்று சொல்லி இங்கு வருகை தந்து மிக அற்புதமாக இந்த வழிபாட்டை வழிநடத்திய நம்முடைய ஆயர் மேதகு டாக்டர் சகாயராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளிலே நமக்காக ஜெபித்து இந்த ஆலயம் புனிதம் செய்கின்ற இந்த திருச்சடங்கிலே கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட குருக்கள், எம்எம்ஐ குருக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளிலே நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இங்கு கூடி ஜெபிப்பது எவ்வளவு நன்மை, எவ்வளவு பலன் என்று சொல்லி இங்கு கூடி ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இப்பொழுது ஆயருடைய ஆசி உரை. புக்குரிய சகோதர சகோதரிகளை, பெரும் மகிழ்ச்சி உங்களோடு இந்த நாளில் வந்திருந்து இந்த புதிய ஆலயத்தை கடவுளுக்கு அர்ப்பணித்ததில், இத்திருப்பலியை கொண்டாடியதில், மிக அழகிய விதத்தில் இந்த ஆலயத்தை நம்ம ரொம்ப அழகாக இருக்கிறது, கண்ணு பட போகிற அளவுக்கு அழகாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது. ஏறக்குறைய 1.25 கோடி அளவுக்கு இடத்தையும் வாங்கி கோயிலையும் கட்டி தேவையான பிற காரியங்களையும் செய்திருக்கிற நம்முடைய ஊர் பெரியவர்கள், இதற்காக உழைத்தவர்கள், நன்கொடை கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். மிகப்பெரிய காரியம். நம்முடைய தந்தை எம்எம்ஐ தந்தை செங்கோல் அவர்கள் காலத்தில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டதாக அறிந்தேன். தந்தை ஃபபியான் காலத்தில் மிக குறுகிய காலத்திலேயே இந்த அழகிய ஆலயத்தை நீங்கள் அமைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதோடு நிறைய அருள் தந்தையர்களை மறை மாவட்டத்துக்கும் துறவர சபைகளை கொடுத்துருக்குறீங்க, நிறைய நல்ல சாமியார்களை கொடுத்துருக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதுபோல் இன்னும் நிறைய நமக்கு பணி செய்ய நம்மவர்களை வர வேண்டும் என்பதுதான் திரு அவையின் அழைப்பும் கூட. நமது மறை மாவட்டத்தில் ஏறக்குறைய கடந்த ஆண்டே 100 குருமானவர்கள் இருந்தாங்க. ஆயர் பேரவை கூட்டங்களுக்கு போகிறப்ப பிஷப்ஸ் பேசுகிறப்ப சாப்பிட்றப்பெல்லாம் கேட்பாங்க சில காரியங்கள். ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்கிறப்ப உங்கள் மேட்டாசனத்தில் எத்தனை பேர் ஃபார்மேஷனில் செமினரில் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. 100 பேருன்னு சொன்னேன். அவங்களுக்குலாம் எங்கள் மேட்டாசனத்துலேயே சாமியார்களே எவ்வளோ பேர் இல்லையே,
உங்களுக்கு 100 பேர் பிரதர்ஸாகவே இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அதனால் நம்ம மறை மாவட்டத்தில் நிறைய இறையழைத்தல் இருக்கிறது என்பது மகிழ்ச்சி. மறை மாவட்ட குருக்களாக மட்டுமல்ல, பல துறவர சபைகளுக்கு இங்கேருந்து ஆள் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். நமது மறை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த கோட்டைக்காடு பகுதிகளில் எம்எம்ஏ இருந்து செஞ்ச ஒரே வேலைங்கிறது நிறைய பேரை சாமியாரெல்லாம் கூட்டிகிட்டு போடுவது தான். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். இறையழைத்தல் என்பதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற அழைத்தல் மட்டுமல்ல, அது உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் இன்னும் நிறைய பேரை உங்கள் குடும்பங்கள்லேருந்து அனுப்புங்க. இன்னும் நிறைய பேர் தேவைப்படுகிறார்கள். நல்ல அருள் பணியாளர்கள் திரு அவைக்கு தேவைப்படுகிறார்கள். நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட தேவை இருக்கிறது. ஆக தாராள உள்ளத்தோடு இந்த காரியத்தை இதுவரை செய்து வந்திருக்கிறீர்கள். மனமார்ந்த இனியும் அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சாமியார்களை மட்டுமில்லை, சிஸ்டர்களாகவும் நிறைய பேர் அனுப்பிச்சி விடுங்க. அவங்க பார்க்குற பார்வை அப்படி தான் சொல்லுகிறது. சாமியார்களாக நிறையா வர்றாங்க, சிஸ்டர்களுக்கு தான் போய் ஆள் வரமாட்டேங்கிறாங்க. பொம்பளை பிள்ளை அவ்வளோ எளிதாக இறை அழைத்தலை ஏற்பதில்லை, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் என்பதை பார்க்குறேன். என்ன காரணம்னு தெரியல, பல காரணிகள் இருக்கலாம். பிள்ளைங்களையும், பசங்களை மட்டுமில்லை, பிள்ளைங்களையும் நிறையா துறவு வாழ்வுக்கு அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் உங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு, அவரோடு இணைந்து உழைத்து இந்த பணியை மிக சிறப்புற செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். சிறப்பாக செஞ்சுருக்கிறேன். பொறியாளருக்கு மனமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றி. வழக்கம் போல் சொல்கிறது தான், ஜூன் மாதம் வரப்போகுது, எல்லா பிள்ளைகளையும் படிக்க அனுப்புங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னா சோறு போடாதீங்க, சோறு போடாதீங்க. நல்ல பிள்ளையா இல்லை மாட்டேன்னா சோறு போடாதீங்க. அதான் சொல்லு, பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்து வருவது நம்முடைய கடமை. நம்ம பிள்ளைங்க படிக்கணும், தரமான கல்வியை பெறணும். அதுதான் வளமான எதிர்காலத்துக்கு ஒரே திறவுகோல். நல்ல வாழ்க்கை திடீர்னு வானத்தில் குதிச்சு வராது. நம்ம பிள்ளைகளுடைய நல்ல தரமான கல்வி, கல்வியால் வரக்கூடிய உயர் வேலைவாய்ப்பு, அதனால் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, அதனால் வரக்கூடிய சமூக மேன்மை, இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்முடைய மறை மாவட்டம் ஒரு அறிவார்ந்த, அறிவிற் சிறந்த, கல்வியில் சிறந்த மறை மாவட்டமாக இருக்க வேண்டுமென ஆசைப்படுகிறோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். மேலே சவரியாப்பட்டணம் இந்த கிராமத்தையும் நம்முடைய கோட்டைக்காடு பங்கு இறை சமூகத்தையும் எப்போதும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்க உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு சில நிமிடங்கள் மரியாதை செய்தல். நம்முடைய அழைப்பினைற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கு ஊரின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அப்படியே கையில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். முன்னாடி பொத்துவதில்லை, கொடுக்கணும். அடுத்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் ஊரின் சார்பாக இந்த சிறிய அன்பளிப்பு கொடுக்க முடியும். அப்படியே கொடுங்க எல்லாரும், ஊர் சார்பாக எல்லாரும் போகலாம். எல்லாரும் போய் அப்படியே கொடுங்க.